இப்போது இறால் வடை போடுறதுக்காக பருப்பு அரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து பருப்பில் என்ன போடணுன்னா வத்தல், பெருஞ்சீரகம், இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா குறன்னு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு அரிசி மாவு கொஞ்சம் போடணும். ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு. அதில் பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இறால் பார்த்திங்களா, நல்லா பெரிய இறாலாக வாங்கியிருக்கோம் இன்றைக்கி. அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பிசைஞ்சிட்டு மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் 65 மசாலா, ஒரு ஸ்பூனுக்கு கம்மியாக கார்ன்ஃப்ளவர் மாவு, இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். சரியா? இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து உப்பு பிடிச்சிருக்கும் நல்லா. அதனால் இப்போது நம்ம பொரிப்போம். சும்மா லைட்டாக பொரிக்கணும், வடைக்கு தான், ரொம்பலாம் பொரிக்கணும். அதுக்காக தான் ஒரு குட்டி தோசைக்கல்ல இதை போடுறேன். பருப்பு வடைக்காக ரெடி பண்ணி வச்சுக்கேன். இதில் கொஞ்சமாக இந்த இறாலோடு மிக்ஸ் பண்ணுறதுக்காக இதில் போட்டுக்கேன். இது தனியாக பருப்பு வடைக்கு. இது எங்கள் வீட்டில் சாயங்காலம் டீக்கு. பால் ரொம்பலாம் வேகணும் இல்லை, ஏன்னா எண்ணெயில் தான் போட போகிறோம். இது லைட்டாக இதை வந்து இது பண்ணுறதுக்காக. இப்போது இது போதும், ஆஃப் பண்ணிக்கலாம். பாலை ரொம்ப நேரம் வேகையெல்லாம் வைக்க வேண்டாம். ஆமாம், சும்மா சாப்பிட்றதுன்னா கொஞ்சம் பொரி விடலாம். இப்போ இது என்ன பண்ணுறோம் தெரியுமா, ஆற வைக்கணும். பின்னாடி யாரோ ஒரு ஆள் வந்து நிற்கிது. என் பேத்தி எப்போடா ஆச்சி வடை போட்டு தருவான்னு எதிர்பார்த்துட்ருக்கா. தூக்கணுமா? வெயிட் பண்ணு. இதை ஆற வச்சுட்டு வந்துடுவோமா ஃபேனில். இப்போது இதில் வந்து மாவு அரைச்ச மிக்ஸி, அதனால் இதுலையே இறாலை போட்டு அடிக்க போகிறோம். இப்போது அரைச்சாச்சு. இதை இந்த கடல் பருப்பு இருக்குல்ல, அதோட போட்டுருவோம். அப்படியே போட்டுடலாமா? வடை இன்னும் கொஞ்சம் கலர் வரணும். இதில் உடையாமல். இது பருப்பு வடை, பருப்பு மட்டும். இது இறால் வடை. ரெண்டுக்கு ஒரு வித்தியாசம் தெரியல. பச்சை மிளகாய் நறுக்கி போடக்கூடாது, ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுனால அப்புறம் வாயில் கடிச்சிருச்சிங்கன்னா அப்புறம் காரத்தில் கத்த ஆரம்பிச்சிருங்க. அதனால் கொஞ்சம் பருப்போட காஞ்ச மிளகாய் போடுறதோடு சரி. பருப்பு இறால் வடை ரெடி. டீக்கு
வடை ரெடி.